இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சமோசா செய்ய போகிறோம். அதுக்காண்டி ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன். தண்ணியை தெளித்து பிணைங்க, ஊற்றி சப்பாத்தி பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாவை பிரித்து இப்படி உருண்டைகளை எடுத்துக்கோங்க. 2 கப்பு மாவுக்கு வந்து எனக்கு 5 இது கிடச்சிருக்கு சப்பாத்தி. அதே மாதிரியே நீங்களும் பேனில் இப்போ கொஞ்சம் போட்டு எடுக்கணும். ரொம்ப விட்டுறக்கூடாது. சப்பாத்தி மாதிரி லைட்டாக போட்டு அந்த பபிள்ஸ் வரும், நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்தளவுக்கு மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு மட்டும் போட்டு எடுத்தால் போதும். ரொம்ப நேரம் நீங்கள் அடுப்பில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. பார்த்திங்கன்னா தெரியும், கொஞ்சம் பபிள்ஸ் வந்துருக்கு இல்லையா? இந்த அளவுக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. வெறுவில் தான் நான் இது பண்ணி விடுறேன். கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சள்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டு காமிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ண பின்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மைதா மாவு பேஸ்ட் வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம செய்கிற சோமாஸ்க்கு சைடில் விட்டுறதுக்காண்டி. இப்போ இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எடுத்து இந்த மாதிரி ஷீட்ஸ்க்கெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு ஷீட்டும் இருக்க மாதிரி கிடச்சி. இப்படி ஒரு நடக்கு. இப்படி ஒரு நடக்குங்கன்னா இந்த மாதிரி கிடைக்கும். இதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு இது பண்ணிடுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். இதை இன்னைக்கு பொரித்து சமோசா செய்யப்போம். சமோசாவும் போட போகிறோம். என்ன காயட்டும். எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 14 சமோசா கிட்ட கிடச்சிச்சு. நீங்கள் உள்ளே வைக்கிற ஸ்டஃபி கொஞ்சம் இதாக இருக்குன்னா வதக்கிட்டு கூட நீங்கள் உள்ளே ஸ்டஃபி வச்சுக்கோங்க. அந்த வெங்காயம் பண்ணணும் இல்லையா, அதை ஒரு தடவை எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு கூட வச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் மேக்ஸிமம் எண்ணெயில் போட்டு வதக்கும் போதே நமக்கு நல்லா வதங்கிடும். பார்த்தீங்கன்னா தெரியும். சத்தம் கேட்குதா? பாருங்கள், முதுன்னு கடையில் செய்கிற மாதிரி நமக்கு சமோசா கிடச்சிருச்சு.